ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அல்ஜரசனில் டிடிசிபி அப்ரூவ் சைட்டில் 3 BHK வீடு ஒன்று அர்ஜென்ட் சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க. தாமரைக்குளத்துலேருந்து வெறும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்குங்க. அதாவது டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5.5 சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த வீடுங்க. ஸோ வாஸ்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க. இந்த சைட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஸோ சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டவுனுக்குள்ளே இருந்து அமைதியான ஏரியாவுக்கு வரணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்லா சூட்டபுளாக இருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள். தார் ரோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் பைபாஸ் ரோட்லேருந்து வெறும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ளே வந்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. அதாவது தார் ரோடு பேஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. அதாவது பெரிய ஒரு கார் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேட்டுங்க. நீங்கள் காரெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளேயே கொண்டு போய் நிறுத்திக்கலாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. 2 கார் நிறுத்துகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா முன்னாடி சீட் போட்டிருக்காங்க. ஆங்கில் போட்டு சீட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு போட்டிக்கோங்க. பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. முன் வாசலும் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறேங்க. உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம்ங்க. டாய்லெட்டும் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டாய்லெட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைல்ஸ் ஒட்டி நீட்டாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாம் நீட்டாக போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க இந்த ரூமுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமையல் ரூமுங்க. சமையல் ரூம் பார்த்தீங்கன்னா வித் டைனிங் ஹாலோடு சேர்த்து இருக்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற சைஸில் டைனிங் ஹாலோடு அமைஞ்சிருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஸ்லாஃபு எல்லாமே போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. சிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாத்திரம் கழுவுறதுக்கு வாட்டர் சப்ளை எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே போகிறேங்க. மேலே ஒரு ரூம் இருக்குது. ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா உள்ளேயே கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டான ஏரியாங்க. அமைதியான ஏரியா. நல்லா அருமையான ஏரியாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரூம் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க. டாய்லெட் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசன் கொடுத்துருக்காங்க. நீட்டாக டைல்ஸ் ஃபுல் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடிங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிறேங்க. மாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டேங்க் வச்சுருக்காங்க. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை எல்லாத்துக்குமே வாட்டர் சப்ளை ஆயிருங்க. தனியாக போர் கொடுத்துருக்காங்க. அது வீடியோ கடைசியில் காமிக்கிற பாருங்கள். தொட்டி போர் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு இருக்குங்க. ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு தனியாக காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் இருக்குங்க. ஸோ சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு தனியாக போர் கொடுத்துருக்காங்க. தனியாக பார்த்தீங்கன்னா தொட்டி கட்டியிருக்காங்க. போர்லேருந்து தொட்டிக்கு வந்து சப்ளை ஆயிருங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேலே டேங்க் போய் எல்லாத்துக்கும் தனியாக வாட்டர் சப்ளை ஆயிருதுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு போரும் கொடுத்துருக்காங்க. அது 4 இன்ச்சு போருங்க. 2 போர் இந்த வீட்டுக்கு இருக்குங்க. ஸோ வாட்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. 2லேயுமே நல்ல தண்ணி இருக்குங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கார்டனிங் இது மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பூச்செடி எல்லாமே வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட் பாத்ரூமுங்க. வெளியே அவுட்டர் டாய்லெட் பாத்ரூமுங்க. அதுவும் தனியாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி இடங்க. காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நடந்து வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் 3 பெட்ரூம் இருக்குங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் எல்லா ஃபெசிலிட்டி இருக்குங்க. டோட்டலாக 3 பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று 10க்கு 16ங்க. இன்னொன்று 2 பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. கீழே 2 பெட்ரூமுங்க, மேலே ஒரு பெட்ரூமுங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி கூட வந்தோடனே குடியிருக்கலாங்க. சப்போஸ் நீங்கள் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட வாடகைக்கு விட்டுக்கலாங்க. நல்ல அமைதியான ஏரியாங்க. இந்த வீட்டோட டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா லோனில் இருக்குங்க. ஸோ அதனால தான் இந்த வீடு கொடுக்குறாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே இருக்குங்க. பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குங்க. இந்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ஏரியாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டவுனுக்குள்ளே நல்ல ப்ரெஷர் டென்ஷனில் எல்லாமே இருப்பீங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா நல்லா அமைதியாக இருக்குங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான சேஃப்டிங்க. சுற்றியுமே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க இந்த சைட்டை சுற்றியுமே. ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் 3 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுதுங்க. அதாவது டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுங்க. பட் இவங்க ரொம்ப கம்மியான ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5.5 சென்ட் இருக்குங்க. ஸோ இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 35 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதிலேருந்தும் அனுசரித்து பண்ணி தரலாங்க. உங்களுக்கு இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நிலம், இடம், வீடு வாங்க விற்க அணுகவும் பரணி ரியல் எஸ்டேட். நன்றி, வணக்கம்.